தமிழ் தேசியம், மாநில சுயாட்சி இப்படியெல்லாம் பேசி தான் ஒவ்வொருத்தரும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. பட் வந்த பிறகு அதை மறந்துடுறது, அதை நிறைவேற்றுறதே கிடையாது. ஆனால் நாங்கள் வந்தால் நிச்சயமாக இதை நாங்கள் செய்வோம். ஒவ்வொருத்தரும் அதை சொல்கிறாங்களே தவிர செய்கிறது கிடையாது. ஸோ நாங்கள் வந்தால் கண்டிப்பாக இதை நிறைவேற்றுவோம் அப்படி ஒரு பிடிப்போடு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. ஸோ இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து வடசென்னை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமானந்த் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்போ இவங்க கட்சி சார்பாக என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு எதெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி பல கேள்விகளை கேட்டு அவரிடத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். வாங்க அவர்களை பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தமிழ் தேசியம், மாநில சுயாட்சி இப்படிலாம் ஒவ்வொருத்தராக பேசி எதை பேசுகிறாங்களோ அதை விட்டுறது, மீதி விஷயத்தை தான் பேசுறது. சரி, இப்போ என்னென்னா, நாம் தமிழர் கட்சி 2009 இயக்கமாக இருந்து 2010 நாம் தமிழர் கட்சியை கட்சியாக பதிவு பண்ண இந்திய ஒன்றிய அரசினுடைய தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியில் நம்முடைய தமிழ் மாநிலத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இந்த இடத்துல பேச ஆரம்பித்தோம். ஈழத்தில் நடந்த இன அழிப்பு, அந்த வேதனையை இங்கே பகிர்ந்துக்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ யாருமே இல்லாத காலகட்டத்தில், யாருமே அதை முன்னெடுத்து செய்யாத காலகட்டத்தில் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் ஓங்கி அதனுடைய குரலாக ஒலிக்க ஆரம்பித்தார். அதனுடைய தேவை என்ன அப்படின்னா, உலகமெங்கும் வாழ்கின்ற 14 கோடி தமிழ் மக்களுக்கும். குறுக்கீடு மன்னிக்கணும் சார், வைகோ தானே சார் முதல் இதுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக செயல்பட்டார். 2000 வைகோ அவர்கள் செயல்பட்டார், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் செயல்பட்டார். ஆனால் இன அழிப்பு நடந்து கொண்டிருக்குமா, அந்த போரை நிறுத்துவதற்குண்டான சூழல் அவர்கள் கையில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் இருக்கும் பொழுது அதற்குண்டான எந்த முன்னெடுப்புகளையும் எடுக்கவில்லை. அப்பொழுது 2009 மே அது முழுசாக முடிஞ்சு போச்சு. அங்கே இருந்த மக்கள் பரிதவிக்கப்பட்டு எதனால் கைவிட்டாங்க சார்? இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தான் காரணம். அயலக உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்திய அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் செயல்படுத்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அங்கிருந்து தான் இந்த விழிப்புணர்வு தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழி பேசுகிற மக்களுக்கும் தேவைப்படுதுன்னு உணர்ந்து எல்லாரும் களத்தில் இணைய ஆரம்பிக்கிறோம். அங்கிருந்து ஆரம்பித்து பேசும்போது தான் ஒன்னொன்னா நம்ம பேச நம்ம மாநிலத்துக்குன்னு உண்டான அடிப்படை உரிமைகளுக்காக கூட மக்கள் போராட வேண்டிய நிலைமைக்கு இருக்குது, அல்லது மக்கள் போராடவே முடியாத சூழ்நிலை இருக்குது. அதை கேட்டு பெற்று தர வேண்டிய அரசுகள் மௌனம் காக்குது, அல்லது அதை மறைமாற்றம் செஞ்சு வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்திருக்குது. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நம்ம 50-70 வருஷமா திராவிட ஆட்சி நடக்குதெல்லாம் வேண்டாம். நாங்கள் கட்சி தொடங்கின இந்த 10-12 வருஷத்திலேயே அவ்வளவு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். விவசாயிகள் போராட்டமாகட்டும், இந்திய ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத சக்திகளுக்கு உண்டான சட்டங்களை எதிர்த்து நடத்துகிற போராட்டமாகட்டும், அண்டை மாநிலத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பெற்றுத்தர வேண்டிய உரிமைகளுக்கான போராட்டமாகட்டும், எல்லா களத்திலையும் இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம நம்மளுடைய போராட்டத்தின் மூலமாகவும் நம்மளுடைய ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும் மக்களிடத்திலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது முக்கியம் அப்படின்றத உணர்ந்தோம். அரசுக்கு கோரிக்கையாகவே நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறோம். பெரும்பாலானவைகள் இன்னும் நிறைவேற்றப்படவே இல்லை. இதுதான் தேவை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பேசணும்னா அப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்குள்ளே நான் அறியாமையே போக வேண்டியிருக்கும். திரு அண்ணாமலை அப்படிங்கிறவர் என் மண் என் மக்கள்னு சொல்லி ஊர்வலம் போயிட்டு இருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்த அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இருக்குதா, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குதா? அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இங்க இருக்கும்போது இருந்து பாரதிய ஜனதா கட்சி. கண்டிப்பா. அப்ப ஏன் என் மண் என் மக்கள்னு பேசினாங்களா, பேசலையா? கண்டிப்பா. காவிரி நீர் வேணுமா வேணாம்னு தெரியாது அவங்களுக்கு. 370 ஒரு சட்டத்தை போட்டு உங்களால காஷ்மீர்ல இருக்கிற சட்டத்தை ரத்து பண்ண முடியறவங்களால ஏன் ஒரு சட்டத்தை போட்டு காவிரி நதி நீரை தமிழ்நாட்டுக்கு விவசாய நிலங்களுக்கு பெற்றுத்தர முடியலன்ற கேள்வி வருது. அதை பெற்று கொடுத்துட்டா அவங்களுக்கு வேலை இல்லாத போயிடுங்க சார். ஆமா. அப்போ இதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பேச வேண்டிய மைய பொருள். எப்படி ஒரு குழந்தை தொடர்ந்து பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் 10வது படிக்கும் போதும் 12வது படிக்கும் போதும் நல்ல மதிப்பெண் வாங்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் கேட்குறோமோ, ஒவ்வொரு ஆசிரியர் எதிர்பார்க்குறாங்களோ, அந்த குழந்தை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ, அது மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் அந்த மாநிலத்துக்கு உண்டான உரிமைகள் பெற்றுத்தருவதற்கு உண்டான முக்கியமான ஒரு கொள்கை நிலைப்பாடோடு தான் எல்லா கட்சியும் சண்டை செய்யணும்.
அப்படி யார் செஞ்சுருக்கான்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய அவசியம் இவங்க மட்டும்தான் செய்கிறாங்கிறது வெளிப்படையாக புரியும். சரிங்க சார், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எல்லா கட்சியும் இந்த மாதிரி சொல்லிட்டு தான் வராங்க, எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தால் செய்வோம்னு சொல்கிறீங்க. அது எப்படி இந்த மக்களுக்கு நீங்கள் நம்ப வைப்பீங்க? எப்படி எடுத்து போய் சேர்ப்பீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எப்போவுமே எல்லாருமே முட்டாளாகவே இருந்துட மாட்டாங்க. எப்போவுமே எல்லாருமே முட்டாளாக இருந்துட மாட்டாங்க. அண்ணா சொல்லுவார், எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்கலாம், அரசியலில் மட்டும் நம்ம வந்து ஒரு விஷயத்த 100 தடவை 1000 தடவை திருப்பி திருப்பி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நேர்மையான நான் என்னுடைய தனித்துவ சுய பர்சனல் விஷயங்கள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஆட்சி கிடைக்காதா அப்படின்னு நான் 96 எலெக்ஷனில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது நான் நினச்சிருக்கேன். இதே சென்னை வீதிகளில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு முதலமைச்சர் போகிறதுக்காக பஸ்ஸுக்குள்ளே நின்றுட்டு இருக்கும்போது நான் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் போய் நிற்கும்போது ரேஷன் கார்டு, தாசில்தார், அது என்ன இறப்பு சான்றிதழ், அதை வாங்கும்போது கூட லஞ்சம் கேட்கும்போது நான் நினச்சிருக்கேன், யாராவது ஒருத்தர் வரமாட்டாரா, இதையெல்லாம் அட்லீஸ்ட் ஆட்சி அமைச்சு சட்டமாக்க வேண்டாம், கேட்கவாது வரமாட்டாரா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் வந்து நாங்கள் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். எங்களால் அது முடியும்னு நம்புகிறோம். ஏன் நடக்காது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்றத விட, காமராஜரும் கக்கனையும் எத்தனை நாளைக்கு படிச்சுட்டே இருக்க போகிறோம்? நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எங்கள் நாம் தமிழர் கட்சியில் காமராஜரும் கக்கனும் மறுக்குறை எடுத்து சுற்றின்னு இருக்காங்க. ஓட்டு போட்டால் இன்னொரு காமராஜர் கக்கன் கிடைப்பாங்க, நாங்கள் நம்புகிறோம், வச்சிருக்கிறோம். இதுதான் மாற்றம், இதுதான் நடக்கும். நாங்கள் அடிப்படை அண்ணன் சொல்கிறது தெளிவாக சொல்கிறாரு, வெறும் ஆட்சி மாற்றம் இல்லை, அடிப்படை மாற்றம். அடிப்படை மாற்றம் அப்படிங்கிறது வந்து அந்த சிஸ்டத்தை மாற்றுறது. சிஸ்டம்ன்றது முதல்ல வந்து அரசியலமைப்பு சட்டம்னு எடுத்துக்கிட்டாலும், நான் தனிப்பட்ட முறையில் எப்படி பார்க்குறேன்னா, சிஸ்டம் தான் ஒரு மனிதனுடைய மனது. இவங்க செய்வாங்க, இவங்க நேர்மையாக பேசுகிறாங்க, இவங்க யாருக்கிட்டையும் எந்த ரவுடித்தனமும் பண்ணல, இவங்க யாருக்கிட்டையும் எந்த கொள்ளையும் அடிக்கலை, என்கிட்ட வந்து 10 ரூபா கூட என்னோட கட்சியினோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தாசில்தார்கிட்ட அதை வாங்கி தரேன், கலெக்டர்கிட்ட அதை வாங்கி தரேன், ஒரு நாளையும் வந்து கேட்கல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அந்த நம்பிக்கையை நாங்கள் கொடுத்துருக்குறோம். எங்ககிட்ட 2 பாசறை இருக்குது, குருதிக்கொடை பாசறை, நிறைய பாசறை இருக்குது, குருதிக்கொடை பாசறை, சுற்றுச்சூழல் பாசறை. குருதிக்கொடை பாசறை அப்படிங்கிறது ரத்த தானம். ரத்த தானம் கொடுக்கறதுல தமிழ்நாட்டில் கடந்த 3 வருடமாக தொடர்ந்து முதலாவது இடத்துல இருக்கிறோம். தமிழ்நாட்டில் யாருக்கு எந்த இடத்துல ரத்தம் தேவைப்பட்டாலும் எங்களோட குருதிக்கொடை பாசறை அழைச்சிங்கன்னா உங்களுக்கு ரத்தம் இலவசமாக எங்களுடைய ஆட்களால் கொடுக்கப்படும். இது ஒரு மாற்றம். இப்போ தமிழ் தேசியம் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதை உங்களால் எடுத்து வர முடியுமா? முதல்ல தமிழ் தேசியம்னா என்னன்னு புரிய வைக்கணும். சரிங்க சார். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்னுடைய மாநிலத்துக்கு உண்டான உரிமைகள், என்னுடைய மாநிலத்துக்கு என்னுடைய தண்ணீர், என்னுடைய வளம், என்னுடைய மொழி, என்னுடைய மாநிலத்தினுடைய வரையறைகளுக்கு உட்பட்ட பண்பாடு, கலாச்சாரம், இவைகளை பேணி காப்பதும், என்னுடைய புராணங்கள், இதிகாசங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதும், இதுதான் முக்கியம். ஸோ என்னுடைய மாநில சுயாட்சி அப்படிங்கிறது தமிழ் தேசியம். புரியுது, சரிங்களா? இதை கொண்டு வர முடியும், முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது, கொண்டு வர முடியும். அதுக்கு உண்டான போராட்டம் தான் இது. நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டா உடனே செஞ்சிருவோம், நாளைக்கே செஞ்சு இது அதுக்கு உண்டான முதல் படியில் தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போது நாங்கள் ஒவ்வொருத்தரையும் சேர்த்துட்ருக்கோம். இதை முதல்ல உணர்த்தி தேர்தல் அரசியல் மூலமாக அதிகாரத்துக்கு வந்து அதன் பிறகு நாங்கள் இந்த சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவோம். அதையே கண்ணு முன்னாடி பாஜக செஞ்சிட்டு இருக்குதுல்ல, எப்படி செய்கிறாங்க? எங்கேயோ எனக்கு சம்பந்தமே இல்லாத இந்தி மொழி எங்கேயோ பேசிட்டு இருக்கிறாங்க, எனக்கு நான் கேள்வியே பட்டிராத சமஸ்கிருதத்தை எங்கேயோ பேசிட்டு இருக்கிறாங்க. அதிகாரத்துக்குள்ள வந்த உடனே தான் இங்கே தள்ளி தென்னிந்தியாவுடைய கடகோடியில் இருக்கிற இடத்துல வந்து சமஸ்கிருதம் படி, ஹிந்தி படி, அங்கே பற்றி அயோத்தி ராமர் கோயில் கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரபல்யப்படுத்துறாங்கன்னா என்னுடைய மாநிலத்துக்குள்ள நான் ஏன் இதை செய்ய முடியாது? இல்லை சார், இப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் பண்ணாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்தி எதிர்க்க வேண்டாம், இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்களும் சொல்லிட்டு பின்வாங்குற மாதிரி ஏதாவது ஐடியா தான் இருக்கா உங்களுக்கு? ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி தெரியாது போட இல்லை, ஹிந்தி வேணாம் போட. நீங்கள் நான் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் இப்போது என்னுடைய நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போனேன் அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மாவெல்லாம் நான் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அது கோயம்புத்தூர், ஈரோடு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் கூப்பிடுவாங்க. என்னுடைய நண்பர்கள் வீட்டில் இருக்கிறவங்க அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்க அந்த அம்மா அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து பழகும்போது எல்லாருக்கும் உண்டான மரியாதை தான். ஆனால் கடைசி காலத்தில் நான் எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கலன்னா எனக்கு பழி சொல்லணும். அது மாதிரி தான்
எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம், ஆனால் என்னோட மொழி தான் முக்கியம். என்னோட மொழி ஏன் தூக்கி பிடிக்கணும் அப்படின்றதுக்கு என்னுடைய வாழ்நாள்லேயே என்னோட மொழியை பேசினேன். நான் இங்கே அம்மானு கூப்பிட்ற மாதிரியே இலங்கையிலேயும் ஒருத்தன் அம்மானு கூப்பிட்டுருந்தான். ஆனால் அவனை சுட்டுக் கொள்ளும்போது என்னால் போய் காப்பாற்ற முடியல. ஆனால் என்னோட மொழி பேசுகிறவன் தான். என்னோட மொழியை பேசுகிறவனை ஈனமாக நினைக்க ஆரம்பிச்சதுனால வந்த வினைகள் தான் இது. எப்பவுமே இந்திய ஒன்றிய அரசுல அந்தந்த மொழிக்கு உண்டான அந்த மாநில சுயாட்சின்ற ஒன்றை சிதைக்காம இருந்திருந்தா, என்னுடைய மாநிலத்துக்கு உண்டான உரிமைகளை கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த எழுச்சியா போராட்டமே. உங்களுடைய கொள்கையில வந்து இந்த தமிழ் ஈழம் அமைப்போம் அப்படிங்கறது ஒரு கொள்கை இருக்கு இல்லையா உங்களுக்கு? அதை அமைக்க முடியுமா? அந்த மாதிரி சாத்தியப்படுமா? முடியாதுன்றது உலகத்தில் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா சாத்தியப்படும். அப்படி ஒருவேளை அதை சாத்தியப்படுத்த முடியலனாலும் நம்ம தமிழ்நாட்டில் ஒழுங்கான தமிழர்கள் ஆகின்ற சூழ்நிலை ஏற்படுத்தப்படும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் எனக்குன்னு ஒரு மாநிலம் அங்கே இருக்கு, எப்போ வேணாலும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு அங்கே போய் நான் என் பாரதியாருடைய கவிதைகளை பாடி சுற்றிட்டு இருப்பேன்ட்டு வருவாங்க. அந்த நம்பிக்கையை முதல்ல எங்களால் தர முடியும்.